ஸோ விடாமுயற்சி படம் வந்து இப்போ வந்து தியேட்டர்ல வந்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா வந்து 40 கோடிகளுக்கு மேல உலகம் முழுக்க வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போற இந்த நிலையில இந்த படம் வந்து இன்னும் 150 கோடி கலெக்ஷனே வந்து இன்னும் கலெக்ட் பண்ணல. ஒரு அஜித் சாரோட படத்துக்கு இந்த நிலைமையாங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவரோட காம்படிட்டரா இருக்கக்கூடிய விஜய் சாரோட படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து 3-4 நாட்கள்லயே வந்து 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருது. ஏன் ரீசெண்டா ரிலீஸ் ஆன விஜய் சாரோட படங்கள்லயே ரொம்ப கேவலமா ரிவ்யூ வாங்கின படம் வந்து பீஸ்ட் தான். இத்தனைக்கும் KGF 2 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தோட ரிலீஸ் ஆச்சு. அப்படி ரிலீஸ் ஆகியும் ரிவ்யூஸ் வந்து கேவலமா வாங்கியும் கூட 4 நாட்கள்லயே அந்த படம் வந்து 150 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருச்சு. ஃபைனல் கலெக்ஷனா 250 கோடி கிட்ட நெருங்கிச்சு. சோ எதனால இந்த டிஃபரன்ஸ், என்ன தப்பாச்சு, எங்க தப்பாச்சு, அதான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் சார் அஜித் சார் 2 பேருமே வந்து சினிமாக்கு வந்த டைம் வந்து ஒரே டைம்ல தான். அண்ட் அவங்க 2 பேரும் வளர ஆரம்பிச்சதும் வந்து ஒரே டைம்ல தான் வளர ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க படத்துல டயலாக் மூலமா மாத்தி தாக்கிக்கிற விஷயங்களும் வந்து நடந்துச்சு. ஆனா வசூலை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே வந்து வசூல்ல அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வந்து அந்த டைம்ல இல்ல. விஜய் சாரோட படம் நல்லா இருந்துச்சுன்னா அவரோட படம் கொஞ்சம் கூட வசூல் பண்ணும். அஜித் சாரோட படம் நல்லா இருந்துச்சுன்னா அவரோட படம் கொஞ்சம் கூட வசூல் பண்ணும். ஏன் 2014 ஜில்லா வீரம் கிளாஷ்ல வந்து ஜில்லாவோட வீரம் தான் வந்து அதிகமா கலெக்ஷன் பண்ணுச்சு. அப்படி போயிட்டு இருந்த இவங்களோட பிலிமோகிராஃபி வந்து மாற ஆரம்பிச்சது வந்து 2017 இருந்துதான். அதுக்கு முன்னாடி 2015 விஜய் சார் புலி அப்படிங்கிற மிகப்பெரிய ஃபிளாப் படத்தை கொடுக்குறாரு. அஜித் சார் வேதாளம் என்னை அறிந்தாலும் 2 சூப்பர் ஹிட் படங்களை வந்து கொடுக்குறாரு. அதுலயும் வேதாளம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ஆனா இதுக்கு அடுத்த வருஷமே விஜய் சார் தெரி அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுக்குறாரு. ஆனா அஜித் சாருக்கு 2016 எந்த படமும் ரிலீஸ் ஆகல. பிகாஸ் அவர் வந்து விவேகம் படத்துக்காக அவர் வந்து 2 வருஷம் வந்து காசு கொடுத்திருந்தாரு. சோ அந்த 2 வருஷம் வந்து விவேகம் படத்துக்கு அவர் வந்து கொடுத்ததுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. அப்படி 2 வருஷம் கஷ்டப்பட்டு அவர் நடிச்ச விவேகம் படம் வந்து அவருக்கு வந்து பெரிய ஃபிளாப்பா அமைஞ்சிச்சு. ஆனா அதே 2017 விஜய் சாருக்கு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு பைரவா, இன்னொன்னு மெர்சல். பைரவா வரைக்குமே வந்து பெருசா வந்து டிஃபரன்ஸ் தெரியல. ஆனா மெர்சல்ல தான் வந்து அந்த படத்துக்கு வந்து எதிர்ப்புகள், அந்த படத்துக்கு இருந்த ஹைப் எல்லாம் சேர்த்து அந்த படத்தை வந்து எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு. கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 250 கோடிகளுக்கு மேல கலெக்ஷன் பண்ணுச்சு. இதனால வரைக்குமே வந்து விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் பாக்ஸ் ஆபீஸ்ல இருக்கிற வித்தியாசம் வந்து ஒரு மிஞ்சி போனா 20 கோடி 30 கோடி ரேஞ்சில தான் இருக்கும். ஆனா மெர்சல் வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் டிஃபரன்ஸ் ஆயிருச்சு. இதை வந்து தக்க வச்சே ஆகணும்னு முடிவு பண்ண விஜய் சார் வந்து மெர்சல் படத்துக்கு ப்ரொமோஷனா அமைஞ்சது இந்த அரசியல் பிரச்சனைகள் தான். சோ அரசியலையே மெயின் கரண்டா வச்சு இன்னொரு படத்தை அவர் நடிச்சாரு, அதான் சர்க்கார். அந்த படம் வந்து இவர் கணக்கு போட்ட மாதிரியே கிட்டத்தட்ட 250 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணி அவரோட 250 கோடி மார்க்கெட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டான மார்க்கெட்டா மாறிச்சு. ஆனா ஏகே என்ன பண்ணாருன்னா நம்ம சிவா எப்படியே விட்டுறக்கூடாதுன்னு இருக்காரு. அவர் வந்து யோசிச்சு அவருக்கு இன்னொரு படம் சான்ஸ் கொடுத்தாரு. அந்த படத்துக்காக இன்னொரு 1.5 வருஷம் டைம் எடுத்து 2019 பொங்கலுக்கு விஸ்வாசம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வருஷம் பொங்கல் கிளாஸ்ல தமிழ்நாட்டுல அதிகமா கலெக்ஷன் பண்ண படம் வந்து விஸ்வாசம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கூட்டமா போய் பார்த்தாங்க தான். கலெக்ஷன் வந்து 200 கோடிக்கு மேல வந்துச்சு தான். ஆனா அந்த படம் ஃபேன்ஸை வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டா கண்டிப்பா ஃபேன்ஸே வந்து இல்லன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்தா இப்போ சிவா கூட அடுத்த படம் பண்ண போறாரு நியூஸ் வந்த உடனே ஃபேன்ஸ் தான் சந்தோஷம் தான் பண்ணணும். ஆனா ஃபேன்ஸ் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுலயே தெரியுது அந்த டைம்ல ஏகே வந்து தெளிவா யோசிச்சு அவரோட பொட்டன்ஷியல தெரிஞ்ச டைரக்டர் கூட அவர் வந்து சேர்ந்து இருந்தா இந்த அளவுக்கு கலெக்ஷன் டிஃபரன்ஸ் விஜய் சார் கூட வந்திருக்காது. ஆனா விஸ்வாசம் 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணாலும் அந்த வருஷமே விஜய் சாருக்கு ரிலீஸ் ஆன பிகில் படம் வந்து 300 கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய கலெக்ஷனை தொட்டுச்சு. சோ இந்த டைம்ல தான் கோவிட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ இந்த டைமை யூஸ் பண்ணி விஜய் சார் வந்து அவரோட அடுத்த ஜெனரேஷன் ஃபேன்ஸ் வந்து அவரை அதிகமா பிடிக்கணும். சோ நமக்கு வந்து ஓரளவு கான்ஸ்டன்டான ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இதை தக்க வச்சுக்கணும். சோ இனிமே ஒரே மாதிரி படங்களை பண்ணா நம்ம படங்கள் வந்து சரிவு தட்ட ஆரம்பிச்சிடும். சோ டிஃப்ரெண்டா முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சூஸ் பண்ண எல்லா ஸ்கிரிப்டுமே டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட்ஸ் தான். கோவிட்க்கு அப்புறமா விஜய் சார் ரிலீஸ் ஆன படங்கள் வந்து மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். அண்ட் இந்த படங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டச்சும் வந்து இருக்கும் எக்ஸப்ட் வாரிசு. அண்ட் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அவர் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஒவ்வொரு வருஷம் நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகி ஆகணுங்கிறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஆனா ஏகே பார்த்தோம்னா விஸ்வாசத்துக்கு அப்புறமா வந்து அவருக்கு ரிலீஸ் ஆன படம் வந்து நேர்கொண்ட பாரு 2019 ரிலீஸ் ஆச்சு. பட் அது வந்து ஒரு ரீமேக் படம். ரீமேக் படத்துக்காக யஷ்வந்த் கூட கை கோத்து அதுக்கப்புறம் அவர் கூட அவர் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல ஒரு படம் பண்ணுங்கிற ஆசையோடு அவர் வந்து இறங்கினாரு. அந்த படம் தான் வலிமை. அந்த படத்துக்காக ரொம்ப நாள் டைம் ஒதுக்கி அவர் வந்து பண்ணாரு. ஆனா அந்த படம் வந்து அவருக்கு வந்து சரியா கை கொடுக்கல. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா விக்ரம் சார், கமல் சார், அஜித் சார் இவங்க எல்லாருமே வந்து ஒரு சில படங்களுக்காக வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த ரொம்ப நாள் டைம் கொடுத்து பண்ற படங்கள் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆனா பரவாயில்ல. ஆனா அதுவே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா
அந்த அவங்க எடுத்துக்கிட்ட கேப்ல வந்து மற்ற ஹீரோஸ்லாம் வந்து அவங்களோட பொட்டன்ஷியலை காட்டி அவங்க வந்து ஃபேன் பேஸை கேரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ரொம்ப நாள் வந்து இவங்களை வந்து ஸ்கிரீன்ல பார்க்காம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும் போதும் அந்த பார்த்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஓகேவா இல்லைன்னா இவங்க மேல இருக்கிற கிரேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். அந்த தப்பை தான் அஜித் சார் கடந்த டிகேட்ல பண்ணாரு. ஆனா விஜய் சார், ரஜினி சார் மாதிரியான ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படமா ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கறதுல கவனமா இருப்பாங்க. அண்ட் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அந்த படங்களையும் வந்து அமைச்சுப்பாங்க. அதனாலதான் ஒவ்வொரு படமும் வந்து சீக்கிரமா வர்றதுனால அண்ட் வர்ற படங்களும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு இருக்கிறதுனால வந்து அவங்க மேல இருக்க கிரேஸ் வந்து அதிகமாகும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து அஜித் சார் வந்து ஒரு சில டேரக்டர்ஸ் கூட வந்து அவருக்கு வந்து ரேப் வந்து சரியாயிருச்சுன்னா அவங்க கூட வந்து தொடர்ச்சியா வந்து 2-3 படங்கள் வந்து தொடர்ச்சியா பண்ணுவாரு. அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் டேரக்டர்ஸ் கூட அவருக்கு மட்டும் ரேப்போ செட் ஆனா போதாது, ஆடியன்ஸ்க்கும் அந்த டேரக்டர்ஸோட படம் வந்து பிடிக்கணும். அந்த மாதிரி அவரை வந்து தொடர்ச்சியா படங்கள் பண்ணது வந்து சிவா அண்ட் வந்து எஸ் வினோத் கூட தான். அவங்களால வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸையும் சரி ஜெனரல் ஆடியன்ஸையும் சரி ஃபுல்லா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அந்த மாதிரி அவர் தொடர்ச்சியா டேரக்டர்ஸை சூஸ் பண்றது வந்து அவர் பொட்டன்ஷியலை தெரிஞ்ச டேரக்டர்ஸ் கூட அவர் வந்து சூஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவர் வந்து கிங்கா இருந்திருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு மாதிரியான டேரக்டர்ஸ்க்கு வந்து அஜித் சாரோட பொட்டன்ஷியல் நல்லாவே தெரியும். அவரை எப்படி காட்டினா ஃபேன்ஸ்க்கு பிடிக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கூட தொடர்ச்சியா பண்ணியிருந்தா அஜித் சாரோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வேற ரேஞ்சுக்கு போயிருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனா விஜய் சாரை பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு டேரக்டர் கூட அதிகமா வந்து படங்கள் வந்து பண்ணுவாரு, ஆனா தொடர்ச்சியா பண்ண மாட்டாரு. இப்ப அட்லி கூட ஒரு படம் பண்றாருன்னா அடுத்த படம் முருகதாஸ் சாரோட பண்ணுவாரு, திரும்பவும் அட்லி கூட பண்ணுவாரு. ஆனா அவர் பண்ற படமும் வந்து கண்டிப்பா கன்ஃபார்மா ஹிட் ஆயிரும். ஏன்னா அவர் பொட்டன்ஷியல் தெரிஞ்ச டேரக்டர்ஸ் கூட தான் அவர் வந்து தொடர்ச்சியா ஒர்க் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இன்னைக்கு விஜய் சாரோட மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குன்னா அதுக்கு வந்து முருகதாஸ் சார் அண்ட் அட்லி இவங்க 2 பேர் தான் வந்து மிகப்பெரிய காரணம். இவங்களோட படங்கள் கொடுத்த இம்பாக்ட்னால தான் விஜய் சாரோட ஃபேன் பேஸும் அதிகமாச்சு அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சும் வந்து அதிகமாச்சு. ஸோ அஜித் சாரும் வந்து இந்த மாதிரி அவரோட பொட்டன்ஷியலை தெரிஞ்ச டேரக்டர்ஸ் கூட அவர் வந்து ஒர்க் பண்ணணும். ஆனால் இந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு படம் மட்டுமே வந்து போதும். எக்ஸாம்பிளுக்கு கமல் சாரே எடுத்துப்போம். அவர் வந்து அஜித் சாரை விட பல வருஷம் வந்து அவரோட படங்கள் வந்து கலெக்ஷனே பண்ணல. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஃபேன்ஸுக்கு வந்து அவரை வந்து மறந்தே போயிட்டாங்க. பிக் பாஸ் மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து ஞாபகம் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட சினிமாவை விட்டு அவர் வந்து விலகிற நிலைமையில இருந்தாரு. அப்படி இருந்த கமல் சாருக்கு திரும்பி கம்பேக் கொடுக்கறதுக்கு விக்ரம் அப்படிங்கிற ஒரே ஒரு படம் மட்டும்தான் அவருக்கு வந்து தேவையா இருந்துச்சு. விக்ரம் வந்து கண்டிப்பா வந்து பெரிய ஹிட் ஆகுங்கிறது அவரும் ஒன்று கச்சாரு. அதனாலதான் வந்து அந்த படத்துக்காக ஓடி ஓடி ப்ரமோஷன் பண்ணாரு. ஸோ அந்த படம் கிளிக் ஆன உடனே எங்கேயோ இருந்த கமல் சார் வந்து திரும்பவும் வந்து அவரோட லைம் லைட்டுக்கு திருப்பி வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் நம்ம ஏகேக்கும் தேவை. அவரோட பொட்டன்ஷியலில் காட்டுற மாதிரி ஒரு படம் இறங்கி அடிச்சாருன்னா அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ்க்கு திரும்பவும் உச்சத்துக்கு வந்துடுவார். அண்ட் விஜய் சார் இப்போ சினிமா விட்டு விலகிற நேரம். ஸோ ஹீ வில் பி கிங் ஆஃப் தமிழ் சினிமா. அந்த மாதிரி ஒரு படம் இப்போ ஏகேக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுதான் த குட் பேட் அக்லி. ஏகேயோட வெறித்தனமான ஃபேன் தான் இந்த படத்தோட டேரக்டர். அந்த படத்துக்கு அப்புறமா ஏகேக்கு இப்போ இருக்கிற ட்ரால்ஸ் மீம்ஸ் எதுவுமே அப்போ இருக்காது. ஸோ குட் பேட் அக்லி கண்டிப்பாக தலைக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் ஏகேவோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தீங்கன்னா அவரோட படங்கள்லேயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் எந்த படத்துல நீங்கள் அவருக்கு பெரிய ஃபேனாக மாற ஆரம்பிச்சிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. பிகாஸ் நீங்கள் லைக் கொடுத்தா தான் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.